அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாத ராசி பலன்கள் 2025. இந்த ஜூன் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா கிளியரா இப்ப நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த ஜூன் மாதம் 11வது ராசியாக வரக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம பார்த்துடலாம். முதலாவதா இந்த மாதத்துல நம்முடைய ராசியில ராகு, ஜென்மத்தில் ராகு, ஜென்ம ராகு. ஆனா குரு பார்வையில் இருக்கக்கூடிய ராகு அது பெரிய அளவுல பாதிப்பை தராத ராகுவாக இருக்கும். அடுத்ததாக நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி, தனித்த சனியாக இருக்காரு. பாத சனியாக இருந்தாலும் இந்த மாதத்துல 7.5 சனியுடைய பாதிப்பு மேக்சிமம் இருக்காது. ஏன்னா குரு நல்ல நிலையில 5ஆம் இடத்துல இருக்காரு. எனவே இந்த மாதத்துல 2ஆம் இடத்துல இருக்கிற சனியால பாதிப்புகள் எதுவும் கிடையாது. அடுத்தது 3ஆம் இடத்துல சுக்கிரன், மேலும் 4ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கும். கரெக்டா 15ஆம் தேதி சூரிய பயிற்சி, சூரியன் டிரான்சிட் ஆகி குருவோட போய் இணைவாரு. அதே மாதிரி புதன் 6ஆம் தேதி டிரான்சிட் ஆகி குருவோட போய் இணைஞ்சிருவாரு. அடுத்து செவ்வாய் 6ஆம் இடத்துல நீச்ச நிலையில இருப்பாரு. கரெக்டா 6ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி ஆகி நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. 7ஆம் இடத்துல ஆல்ரெடி கேதுவோட செவ்வாய் இணைகிறாரு. இது கொஞ்சம் மைனஸான அமைப்பு தான். இருப்பினும் பாதிப்புகள் அந்த அளவுக்கு பெரிய அளவுல இருக்காது. ஒரு சில விஷயங்கள விழிப்புணர்வோட இருந்தாலே எல்லாமே நம்ம சுபத்துவமா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மேலும் மாதத்தோட கடைசியில பார்த்தோம்னாக்கா கரெக்டா 29ஆம் தேதி சுக்கிர பயிற்சி நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு சுக்கிரன் டிரான்சிட் ஆயிடுவாரு, ஆட்சி ஆயிடுவாரு. சோ அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பலம். இதுதான் இந்த ஜூன் மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த ஜூன் மாத ராசி பலன்களை டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவதா ஜென்ம ராகு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விஷயத்துல தெளிவடைஞ்சு குழம்ப வைக்கும். அதுதான் ஜென்ம ராகுன்னு சொல்றது. போன மாதத்துல நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும், அது இந்த மாதத்துல போட்டு குழப்பிப்போம். தெளிவடைஞ்சு குழம்ப வைக்கும். அதுதான் ஜென்ம ராகு. நல்லபடியாக குரு பார்வையில ஜென்ம ராகு இருக்கிறதுனால இந்த வருடம் ஃபுல்லாவுமே பார்த்தோம்னா நமக்கு ஜென்ம ராகுவால மேஜரா இஷ்யூஸ் இருக்காது. குழப்பம் வந்தாலும் உடனே சரியாயிடும். நம்மளை சரிப்படுத்திட்டு இதுதான் நம்முடைய பாதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இது எல்லா ஏஜ் கேட்டகரியினருக்கும் பொருந்தும். குழப்பம் வரும், அது உடனடியாக சரியாயிடும். அதனால பயப்பட வேண்டாம். அடுத்த 2ஆம் இடத்துல இருக்கிற சனி, பேச்சு வார்த்தைகள்ல நிதானமா இருந்தாலே போதுமானது. சனி 2ல இருக்கும்போது வார்த்தைகள்ல நிதானம் இருக்காது. இந்த நேரத்துல ஏதாச்சும் நீங்க வாக்கு கொடுக்குறீங்கன்னா அதை காப்பாற்ற முடியாது. இந்த வாக்கை காப்பாற்ற முடியாதமைக்கு நீங்க வருத்தம் அடைகிற ஒரு தன்மையை இதை கொடுக்கும். எனவே அவசரப்பட்டு யாருக்கும் வாக்கு கொடுத்துறாதீங்க. குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த வாக்கு யாருக்கும் கொடுக்க கூடாது. யாராச்சும் பண உதவி கேட்கறாங்கன்னா தரேன்லாம் சொல்லி வாக்கு கொடுத்துறாதீங்க. அப்படியே அந்த இடத்துல கொஞ்சம் மலுப்பலான பேச்சை கொடுத்து அப்படியே நழுவுறதுக்கு முயற்சி பண்ணணும். அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள கொடுத்தல் வாங்கல் எதுவும் இல்லாம இருக்கிறது சிறப்பு. அப்படி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள கொடுத்தல் வாங்கல் இருந்துச்சுன்னா அது குழப்பத்தை ஏற்படுத்தும். இந்த நேரத்துல அவங்க கொடுத்ததெல்லாம் உங்ககிட்ட சொல்லி காமிச்சு உங்களை வருத்தம் அடைய வைப்பாங்க. ஏன்டா உங்க கிட்ட வாங்கணும்னு யோசிக்கிற அளவுக்கு நம்முடைய மனநிலையை இது ஒரு பக்கமா கொண்டு போய் சேர்த்துரும். எனவே இந்த கொடுத்தல் வாங்கல் குறிப்பா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள இல்லாம பாத்துக்கோங்க. அப்படி ஏதாச்சும் வாங்கி இருந்தீங்கன்னா அதை உடனே ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மற்றபடி சனி 2ஆம் இடத்துல இருக்கும்போது கண் சம்பந்தமான விஷயங்களை ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்குது. இந்த நேரத்துல ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா கண் சம்பந்தமான விஷயங்களை ஆபரேஷன்ஸ், கண் சார்ந்த விஷயங்களை ஒரு சில குழப்பம் ஏதாச்சும் வந்துட்டு போகலாம். எனவே கண் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். பாதிப்புகள் பெரிய அளவுல இல்ல, ஒரு சிலருக்கு இந்த விஷயங்கள்ல ஒரு சில குழப்பங்கள் வந்துட்டு போகுது. அதே மாதிரி பேச்சு வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்கல்ல, அதை அறிந்து பேச வேண்டும். இந்த நேரத்துல நம்ம மனசுல இருக்கிறதெல்லாம் டக்குன்னு அப்படியே உளறிடுவோம். எதை சொல்லணுமோ அதை சொல்லாம எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லிடுவோம். அதனால பேச்சு வார்த்தைகள்ல கட்டுக்கோப்பாக செயல்படுறது உத்தமம். வாக்குவாதங்களை ஃபேமிலிக்குள்ள கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே போல ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஃபேமிலி கூட இந்த நேரத்துல ஒண்ணா இருக்க முடியாது. குடும்பத்தை விட்டு தூரமா இருப்பாங்க. பொதுவாவே ஜென்ம சனி 7.5 சனியில பார்த்தோம்னா சொந்த ஊர்ல இருக்க முடியாது, ஃபேமிலி கூட இருக்க முடியாது. இப்போவே நீங்க ஆல்ரெடி குடும்பத்தை விட்டு தூரமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருப்பீங்க. பாத சனியை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி கூட அவ்வளவா நெருக்கமா இல்லாம கொஞ்சம் பிரிஞ்சு தள்ளி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குறிப்பா தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி விட்டு தூரமா இருந்தீங்கன்னா குடும்பத்துல எந்த குழப்பமும் இல்லாம இருக்கும், எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் இல்லாம இருக்கும். சோ அது உங்களுக்கு ஒரு மன நிறைவையும் மன நிம்மதியும் கொடுக்கும். அடுத்து சுக்கிரன் 3ஆம் இடத்துல. சுக்கிரன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 4-9க்குரிய ஒரு கிரகம். அவர் 3ஆம் இடத்துல இருக்காரு. தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள நிறைய யோசனை வரும். தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி அதிகமா யோசனை வரும். அதே மாதிரி தந்தை சார்ந்த விஷயங்களை பத்தியும் அதிகமா யோசனை வரும். இந்த மாதத்துல பெரிய அளவுல பிரச்சனை இல்ல. தாயார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, தந்தையார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தாய் தந்தையாருடைய முழுமையான ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் குறையும். அதுக்கெல்லாம் நமக்கு ஒரு சாதகமான அமைப்பு இருக்கு. முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். புதிய முயற்சிகள் இறங்குவீங்க, அந்த முயற்சிகள்ல வெற்றியை கொடுத்துரும். யோசிக்கிற விஷயங்களை செயல்
செயல்படுத்துறதுக்கான ஒரு வல்லமை இந்த மாதத்துல பிறக்கும். இந்த ஜூன் மாதத்துல இருக்கக்கூடிய பியூட்டியான விஷயமே இதுதான். ஒரு விஷயம் மனசுல ரொம்ப நாளா யோசிச்சு வச்சிருப்பீங்க, அதை செயல்படுத்துவோமா வேணாமான்னு குழப்பத்திலே இருந்திருப்பீங்க. இந்த மாதத்துல அதை செயல்படுத்துவீங்க. என்னதான் ஆகுதுன்னு இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குவீங்க. சோ அந்த விஷயத்துல ஆல்மோஸ்ட் சக்சஸ் ஆன ஒரு ரேட்டை நீங்க எதிர்பார்க்கலாம். வெற்றியை நீங்க எதிர்பார்க்கலாம். முயற்சிகளில் வெற்றி, புதிய முயற்சிகளால ஒரு நல்ல பெயர், புகழ், நம்ம இழந்த மரியாதை எல்லாமே நமக்கு திரும்ப கிடைக்கும். சோ அந்த அமைப்பு நல்லா இருக்கு. அடுத்த 4ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் புதன் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு இது சாதகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சியை கொடுத்துரும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா வெளியூர் வெளி மாநிலத்துல போய் படிக்கக்கூடிய யோகம் உண்டு. இந்த மாதத்துல அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும். மேக்சிமம் பார்த்தோம்னா சொந்த ஊர்ல இருந்து படிக்க மாட்டாங்க. மாணவ மாணவிகள் வெளியிடங்களுக்கு போயிடுவாங்க. 7ஆம் அதிபதி பொதுவா 4ஆம் இடத்துக்கு வந்தாலே கல்வி சார்ந்த விஷயங்களுக்காக பயணங்கள் அதிகமா இருக்கும்னு அர்த்தம். எனவே மாணவ மாணவிகள் அதிகமா டிராவல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல இருப்பாங்க. புதன் ஆதித்ய யோகம் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு தெளிவை கொடுத்துரும். கல்வி சார்ந்த விஷயங்கள்ல பயம் கலந்த ஒரு உணர்வை கொடுத்து நம்மள தொடர்ச்சியா கான்ஸ்டன்டா ஏக்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஏதாச்சும் நம்ம பெருசா பண்ணணும் அப்படிங்கிற அந்த பிரம்மாண்ட சிந்தனை இப்ப வரும். லைஃப்ல பெருசா அச்சீவ்மெண்ட் பண்ணணும், பிறந்துட்டோம், பிறந்ததுக்கான ஒரு அடித்தளத்தை நம்ம கண்டிப்பா கொடுத்தே ஆகணும், ஏதாச்சும் பெருசா சாதிச்சு காட்டணும், நம்மள நிரூபிச்சு காட்டணும் அப்படிங்கிற அந்த பிரம்மாண்ட சிந்தனை இப்ப வரும். நிறைய பேருக்கு கற்பனை அதிகமா வரும். நிறைய கனவு இப்ப மைண்ட்ல அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதாச்சும் பெருசா பண்ணணும் அப்படிங்கிற அந்த உத்வேக கனவுகள் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். இது இந்த 20ஸ்ல இருக்கீங்கன்னாக்கா சாலிடா பொருந்தும். அதே மாதிரி ஏஜ் வைஸா டிஃபரன்ஸ் ஆகும். இருப்பினும் ஒரு உத்வேகம் வரும். லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டம் அதிகமாக இருக்கும். எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான சிந்தனை அமைப்புல அந்த யோசனை ஸ்பீடு எடுக்கும். அது இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பியூட்டியான விஷயமா நான் பாக்குறேன். அடுத்து 5ஆம் இடத்துல குரு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். அதே மாதிரி பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல சுப விரைய செலவுகள் உண்டு. பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை பண்ணலாம். அதே மாதிரி பிள்ளைகளோட இருந்த கருத்து போராட்டம்லாம் இப்ப டோட்டலா விலகிடும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் குறையும். பிள்ளைகளுக்கு நல்ல விஷயம், நல்ல மாற்றம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஒரு சில சேவிங்ஸ், இதெல்லாம் சிறப்பான முறையில் நம்ம ஏற்படுத்துவோம். அதுக்கு ஒரு ஏதுவான மாதமாக இருக்கும். பொருளாதார அபிவிருத்தி இந்த மாதத்துல நிச்சயமாக உண்டு. இந்த ஜூன் மாதம் அதுக்கான அடித்தளத்தெல்லாம் நிச்சயமா கொடுத்துரும். போன மாதத்துல இருந்தே அந்த ஆக்டிவேஷன் நமக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு, போன மாதம் அடித்தளம், இந்த மாதம் அதுக்கான செயல்பாடுகளை நம்ம தொடங்க ஆரம்பிச்சிருவோம். பொருளாதார அபிவிருத்தி சிறப்பான முறையில் உண்டு. பொருளாதார ரீதியா இது நாள் வரைக்கும் இருந்த தடுமாற்றம் இந்த மாதத்துல மேஜரா இருக்காது. கையில சுத்தமா பணமே இல்லாத நிலை இந்த ஜூன் மாதத்துல நிச்சயமாக இருக்காது. கையில தேவையான அளவுக்கு பணப்புழக்கம் இருக்கும். மத்தவங்க உங்களுக்கு உதவி செய்த நிலை போய் இப்ப நீங்க 4 பேருக்கு உதவி செய்வீங்க. அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சி இது கொடுத்துரும். அதே மாதிரி குடும்பத்துடைய தேவையை முழுமையா நீங்க பூர்த்தி பண்ணுவீங்க. ஃபேமிலிக்கு இப்ப நீங்க உதவி அதிகமா பண்ண ஆரம்பிப்பீங்க. ஃபேமிலி உங்களுக்கு உதவி பண்ண காலம் போய் இப்ப நீங்க ஃபேமிலிக்கு உதவி பண்ண ஆரம்பிப்பீங்க. ஃபேமிலி இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை பார்த்து பண்ணி குடும்பத்தை நல்ல வகையில இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவீங்க. சோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான மாதமா இருக்கு. பூர்வீக சொத்து கிடைக்க ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்கம் பிரச்சனை எல்லாம் இப்ப விலகும். பூர்வீக சொத்தால ஆதாயங்கள் இந்த மாதத்துல நிச்சயமாக உண்டு. அடுத்து செவ்வாய் 6ஆம் இடத்துல நீச்ச நிலையில இருப்பாரு. 3-10க்குரிய ஒரு கிரகம் 6ஆம் இடத்துல. இது பய உணர்வை கொடுக்கும். இருப்பினும் மற்ற கிரகங்கள் நமக்கு டாமினேட் பண்றதுனால இந்த பய உணர்வை நம்ம வெளிக்காட்ட மாட்டோம். முதல் 6 நாட்கள் மட்டும் ஒரு மாதிரி கொஞ்சம் பதட்டமான மனநிலையிலே டிராவல் பண்ற மாதிரி ஃபீல் ஆகும். உத்தியோகத்துல ஒரு மாதிரி பிரஷரான தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். தொழில ஒரு மாதிரி பிரஷரான தன்மை முதல் 6 நாட்களுக்குள்ள நீங்க அதை ஃபீல் பண்ணலாம். ஆனா கரெக்டா 6ஆம் தேதி செவ்வாய் பயிற்சியாகி 7ஆம் இடத்துக்கு வந்துறாரு. 10ஆம் அதிபதி கேந்திரம் ஏறுறது நல்லது. ஆனா கேதுவோட இணைகிறது கொஞ்சம் குற்றமாக இருந்தாலும் உத்தியோகம் தொழில இருந்த அந்த பணிச்சுமைகள்லாம் ஓரளவுக்கு குறையும். அந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு குறையும். நிறைய பேருக்கு உத்தியோகத்தை மாத்துவோமா தொழில மாத்துவோமா அப்படிங்கிற சிந்தனையை கொடுக்கும். அவசரப்படாம கொஞ்சம் கவனமா பொறுமையா செயல்படுங்க. கொஞ்சம் தள்ளி போட்டு பண்றது நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த விஷயத்தையும் இறங்காம கொஞ்சம் நிதானமா டிராவல் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு ஏதாச்சும் பிசினஸ் பண்ணலாமாங்கிற யோசனை வரும். போன மாதத்துல பார்த்த மாதிரி தான் இந்த மாதத்திலேயே இந்த பார்ட்னர்ஷிப் யோசனை எல்லாம் வரும். ஏன்னா 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல அதுவும் கேதுவோட இணைந்த நிலையில ஒரு 80% பீப்புளுக்கு பார்த்தோம்னா இந்த பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான யோசனை எல்லாம் வரும். கொஞ்சம் அதை நியூட்ரலைஸ் பண்ணுங்க. கொஞ்சம் அதை அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது அந்த அளவுக்கு ஃபேவரான பலன்களை கொடுக்காது. கோச்சார் ரீதியா அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல அமைப்பு. கையில இப்ப பணப்புழக்கம் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி நம்ம பயணிப்போம். ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனையில நம்ம பயணிப்போம். முடிஞ்ச அளவுக்கு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நல்ல விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க. அதுவே உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்ட் பண்ணலாம். 3வது நபரை நம்பி நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. உங்களை நம்பி உங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்களால சமாளிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்துல ஸ்மால் லெவலான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க பண்ணலாம். 3வது நபரை நம்பி ஃப்ரெண்டை
நம்பி பண்றேன், ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ஒருத்தரை நம்பி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் உங்களுடைய பிசினஸ்ல நீங்க இறங்கக்கூடாது. அது நிச்சயமா உங்களுக்கு டிராபேக்கை தான் கொடுக்கும். உங்களை நம்பி பண்றேன் அப்படின்னு நீங்க இறங்குறீங்கன்னா தாராளமா பண்ணலாம். அதுலயும் ஸ்மால் லெவலான இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ணணும். எல்லாமே எக்ஸ்பிரிமெண்ட் மட்டும் தான் பண்ணணும். டீப்பா இறங்கிடக்கூடாது. ஏன்னா 7.5 சனின்னா நமக்கு முடியல. அதனால எக்ஸ்பிரிமெண்ட் லெவல்ல நீங்க வச்சு ஸ்டார்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல அது அப்படியே மெல்ல மெல்ல க்ரோ ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் மைண்டை ஃப்ரீயா வச்சு நம்மளால டிராவல் பண்ண முடியும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமானா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்மால் லெவலான இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களை நம்பி பண்ணுங்க. நிச்சயமா சாதகமான அமைப்பை நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் கேது இணைவு இருக்கு. திருமண வாழ்க்கையில ஒரு மாதிரி போராட்டத்தன்மையை இது குறிக்குது. எனவே வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வோட செயல்பட வேண்டிய மாதமா இருக்கும். இது பயமுறுத்துறதுக்காக இல்ல, நீங்க விழிப்புணர்வோட செயல்படணும். கொஞ்சம் நிதானமா செயல்பட்டா பிரச்சனைகள்லாம் குறையும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். அதனால தயவு செஞ்சு யாரும் இப்ப நான் சொல்றதெல்லாம் நினைச்சு ஓவரா நீங்க திங்க் பண்ண ஆரம்பிக்க வேண்டாம். ஜஸ்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, கொஞ்சம் கவனமா செயல்படுங்க, ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க. இந்த நேரத்துல வாழ்க்கை துணை மேல அதிகமா கோப உணர்வு வரும். அவசர முடிவுகள் டக்கு டக்குன்னு எடுப்போம். அதெல்லாம் இந்த நேரத்துல இருக்கக்கூடாது. அதே மாதிரி வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல விழிப்புணர்வோட இருக்கணும். அவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். மேஜரா அவங்க கூட வாக்குவாதம் பண்றதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. சூரியன் 5ஆம் இடத்துல தான் இருக்காரு, நல்ல நிலையில தான் இருக்காரு. இருப்பினும் கேது செவ்வாய் இணைவு 7ஆம் இடத்துல அவ்வளவா சிறப்பு கிடையாது. அவருடைய ஹெல்த், குறிப்பா அந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம், வாழ்க்கை துணைக்கு இப்ப ரத்த சோகை அப்படிங்கிற பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே உடல் ஆரோக்கியத்துல ரத்தம் சார்ந்த விஷயம், ஏதாச்சும் காயங்கள் ஏற்படுறது, அதனால ரத்தம் வெளியேறது, சோ இப்படி ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே கொஞ்சம் கவனமா விழிப்புணர்வோட செயல்படுங்க. பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. அடுத்தது நண்பர்கள் சார்ந்த விஷயங்களையும் கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படணும். நண்பர்களுக்கு கடன் உதவி பண்றேன், நண்பர்களோட சேர்ந்துட்டு ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்லாம் எதுலயும் இறங்க வேண்டாம். கொஞ்சம் கவனமா செயல்படுங்க. நண்பர்களால ஒரு சில வருத்தங்கள் வந்துட்டு போகலாம். கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்தது இந்த மாதத்துல குலதெய்வ வழிபாடு மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதத்துல குலதெய்வ வழிபாடு சிறப்பான முறையில மேற்கொள்வீங்க. ஆலய வழிபாடு, ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருது, ஆன்மீக பயணங்களை மேற்கொள்றது, இது சார்ந்த வகையில சாதக போக்கு இருக்கு. அடுத்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் கேது 7ஆம் இடத்துல இணைகிறாங்க. எனவே வயிறு சம்பந்தமான விஷயங்களை கவனமா செயல்படுங்க. சாப்பிடுற உணவுகள்ல கவனமா இருங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க. ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பராமரிக்க வேண்டிய ஒரு அமைப்பா இருக்கு. மற்றபடி நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி கிடைச்சிடும். ஹெல்த் ரீதியா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல சொல்யூஷன் கிடைச்சிடும். இந்த மாதத்துல கியூர் ஆயிடுவீங்க. ஹெல்த் ரீதியா நல்லா பெஸ்டா சுறுசுறுப்பா மாறிடுவீங்க. மீண்டும் அலட்சிய போக்கு இல்லாம செயல்படுங்க. கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு இன்னும் பெட்டரான ஒரு ஆப்ஷனை உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த நேரத்துல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். புதுசா நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு துறைக்குள்ள போடுறதுக்கான நிறைய பழக்க வழக்கங்கள்லாம் கிடைக்கும். அதெல்லாம் நம்ம சரியா யூஸ் பண்ணிக்கணும்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதனால ஹெல்த்தை ஃபர்ஸ்ட் கேர் பண்ணுங்க. மற்றபடி வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க எளிமையா யூஸ் பண்ணிக்க முடியும். மாதிரி திருமண முயற்சி, திருமண வாழ்க்கையில இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட, நிதானத்தோட, கவனத்தோட செயல்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கும். எல்லாத்துலயும் ஒரு மாதிரி குழப்பத்தன்மை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்துல உண்டு. குறிப்பா திருமண முயற்சி, திருமண வாழ்க்கையில குழப்பத்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவசர முடிவுகள் எதுவும் இல்லாம கொஞ்சம் பொறுமையா டிராவல் பண்ணுங்க. இந்த மாதம் அப்படியே கொஞ்சம் கடந்து போகட்டும். இந்த மாதத்துல மட்டும் இந்த 2 விஷயத்துல கொஞ்சம் விழிப்புணர்வோட, கவனத்தோட செயல்பட்டாலே போதும். ஓவராலா அந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு பலம் சிறப்பாக இருக்கு. ராகுவால பாதிப்புகள்லாம் குரு பகவான் குறைச்சு விடுறாரு. அதே மாதிரி 7.5 சனியில பாத சனியுடைய பாதிப்புகளும் குறைவுதான். செவ்வாய் கேது இணைவு மட்டும் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. மற்ற விஷயங்கள்லாம் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா தான் இருக்கு. நீங்க நினைச்ச விஷயத்தை இப்ப செயல்படுத்தலாம். அதுக்கு ஒரு சாதகமான மாதம். அதுக்கு உடலை மட்டும் நீங்க தயார்படுத்திக்கோங்க. ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் தயார்படுத்தி வச்சுக்கோங்க. அதனாலதான் நாங்க ப்ரீவியஸா உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த மாதத்துல இருந்து நீங்க அதுக்கான அடித்தளத்தை போடணும். ஏன்னா செவ்வாய் கேது இணையும் போது பிஃபோராவே பார்த்தோம்னாக்கா அதுக்கான ப்ரீ ஒர்க்லாம் அது ஸ்டார்ட் பண்ணிடும். அதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா செவ்வாய் கேது அந்த பர்டிகுலர் டைம்ல தான் அந்த பிரச்சனை நடக்கும்னு கிடையாது. அதுக்கு முன்னாடியே அதுக்கான ப்ரீ ஒர்க்கை நீங்களே ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. டயத்துக்கு சாப்பிடாம ஹெல்த்தை நீங்களே போட்டு ஸ்பாயில் பண்ற மாதிரியான ஒரு அமைப்புகளை நீங்களே ஏற்படுத்திடுவீங்க. நிறைய பேர் நைட் டியூட்டி எல்லாம் பார்த்து அவங்களுடைய ஹெல்த் அவங்களே கெடுத்துக்கிற மாதிரியான ஒரு அமைப்புக்கு மாற்றப்படுவாங்க. எனவே செவ்வாய் கேது இந்த மாதத்துல பர்டிகுலரா இருக்குன்னா அதுக்கு முன்னாடியே அந்த ப்ரீ ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். அது அப்படியே அந்த செவ்வாய் கேது இணைகிற அந்த அமைப்பு வரும்போது அது அப்படியே நமக்கு ஃபால்ட்டா கன்வெர்ட் ஆகும். அதுதான் ப்ரீ ஒர்க்காவே நாங்க இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு சொல்றோம். ப்ரீவியஸ்லயே நாங்க சொல்றோம். சோ இதெல்லாம் நீங்க கேட்டு கொஞ்சம் சரிப்படுத்திக்கோங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை இப்பல இருந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த டைமிங்ல உங்களுக்கு பிரச்சனை இல்லாம வர வாய்ப்புகளை உங்களால எளிமையா யூஸ் பண்ணிக்க முடியும். ஓவராலா ஜூன் மாதம் பிரச்சனை இல்ல. கொஞ்சம் கவனம் இருந்தால் எல்லாமே நமக்கு சுகமாகவே மாறும். நீண்ட நாள் பிரச்சனை எல்லாம் கும்பத்துக்கு இப்ப குறைய ஆரம்பிக்கும். அல்ல கும்ப ராசிக்காரர்கள் பயப்பட வேண்டாம். புதிய விடியலை நோக்கி நம்ம பயணிச்சிட்டு இருக்கோம். குரு பயிற்சி நமக்கு சாதகமா வந்துருச்சு. அதனால இதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா பிரச்சனைகள்லாம் குறையும். நமக்கு ஒரு நிம்மதி, மன நிறைவு, ஒரு தெளிவு, ஒரு புரிதல்லாம் பிறக்கும். இந்த மாதம் அதுக்கு ஒரு சாதகமான மாதமாக இருக்கும். வாழ்த்துக்கள்.
இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள். இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. நீங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு தான் நான் அடுத்த ரிசர்ச் நான் மேற்கொள்ள முடியும். எனவே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. மேலும் இந்த பொது பலன்கள் நிறைய பேருக்கு டிஃபரன்ஸா இருக்கும். நிறைய டிஃபரன்ஸ் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம். ஏன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி அந்தரம் ஒரு ட்ராக்ல டிராவல் ஆயிட்டு இருக்கும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கிரக அமைப்புகள் ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் பொறுத்து தான் அந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கறத சொல்ல முடியும். அதே போல நல்ல யோக தசை நடக்குதுனாக்கா நிறைய நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். அவயோக தசை நடக்குதுனாக்கா கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும். அவயோக தசை நடக்கிறவங்களுக்கு கோச்சார ரீதியா நல்ல காலமாக இருந்தாலும் அவங்களுக்கு நடக்கிறது பூரா ஏதோ நெகட்டிவாவே ஃபீல் ஆகும். சொல்ற விஷயம்லாம் அந்த அளவுக்கு ஒத்து வராது. எனவே உங்களுடைய 100% பலன்களுக்கு உடைய ஜனனகால ஜாதகத்தை தான் நீங்க கரெக்டா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். உடைய குடும்ப ஜோதிடர் அணுகி உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது, கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்குங்கிறத ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிட்டு இந்த கோச்சார பலன்களை அதோட சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். மேலும் நம்மளுடைய சேனல்ல குரு பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 27 நட்சத்திரத்துக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு, 12 ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே பலன்கள் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இருக்காது. நீங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பார்த்தாலும் சரி, ராசிக்கு பார்த்தாலும் சரி, அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்படிலாம் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும். நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா குரு பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல உங்களுடைய நட்சத்திரத்தை நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. அதுலயும் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல், ஒரு தெளிவு கிடைக்கும். அதே போல ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், ஒரு லக்னத்துக்கும் ஜெனரல் ப்ரெடிக்ஷன் போட்டிருக்கோம். தெளிவா கிளியரா ஒரு பொது பலன்கள் கொடுத்திருக்கோம். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தொழில், உங்களுடைய உத்தியோகம், A to Z உங்களுடைய லைஃப் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி 27 நட்சத்திரத்துக்கும் பலன்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதே போல 12 ராசி, 12 லக்னம் எல்லாத்துக்குமே டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். பிறந்த தேதிகளுக்குமான பலன்களும் கூட ஆல்மோஸ்ட் நாங்க ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோலாம் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது அதையுமே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதுவும் உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.